ஹாய் ஃபேமிலி, இன்றைக்கி கோல்டு ஷாப்பிங் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து சோக்கர் வாங்குகிற வந்து ஐடியாவில் தான் வந்து போயிருந்தேன். சோக்கர் கலெக்ஷன் தான் பார்த்தேன். இப்போ கையில் எடுத்து காட்டுறேன். இது வந்து மூணு பவுன் வந்து சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பேலன்ஸ் இந்த ஷோ பீஸ் எல்லாமே 4, 5 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் நம்ம பட்ஜெட் வந்து 2, 2.5. ஆக்சுவலாக வந்து 2.25க்கு நான் ஒன்று வந்து இதுக்கு முன்னாடி ட்ரையல் பண்ணி இருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன். அதை நம்பி தான் நான் போயிருந்தேன். பட் இப்போது அந்த வெயிட்டில் வந்து கலெக்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து கம்மல் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்து கம்மலும் வந்து அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. நான் வந்து சரி ஓகே ஜிமிக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 பவுனுக்கு வந்து 1.5 பவுன் இல்லை 2 பவுனுக்கு ஜிமிக்கி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தோம். பட் வந்து இந்த கடையில் எனக்கு வந்து பெருசாக வந்து கலெக்ஷன்ஸ் எதுவும் வந்து பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ இன்னும் 1 வீக் கழித்து வாங்கங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஜிஆர்டி போகலாம் அப்படிங்கிற வந்து ஜிஆர்டி வந்து போயிருந்தேன். அங்கே வந்து சோக்கர் கலெக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து கையில் வச்சுருக்கிறது வந்து 4.5 சொல்லியிருந்தாங்க. 4.5 பவுன் ஆக்சுவலாக வந்து அந்த சோக்கர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் பட்ஜெட் இருந்தால் எல்லாத்தையும் தான் வாங்கலாம். இது வந்து 3 சொல்லியிருந்தாங்க. இதுவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அங்கே வந்து சோக்கர் கலெக்ஷன் வந்து ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து கலெக்ஷன் வந்து ஜிஆர்டியில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே வந்து சீட்டு போட்டு எடுத்துருந்தா வந்து நல்ல ஒர்த்து. பட் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஜிஆர்டி. அதர்வைஸ் மற்ற கடையை வந்து கம்பேர் பண்ணும்போது வீடியோஸ் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே கட் பண்ணாமல் எல்லாத்தையும் வந்து ராவாக வந்து போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சோக்கருமே வந்து 3.25 வந்து சொல்லியிருந்தாங்க. நான் கேட்ட ஒரு 2.25, 2.5 வெயிட்டில் வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து சரி நம்ம ஜிமிக்கி சைட்லேயே போயிடலாம். இது நம்மளுக்கு செட் ஆகாது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ஜிமிக்கும் வாங்கியிருந்தேன். அதை பற்றியான எஸ்டிமேட் எவ்வளோ வந்துருச்சு, இன்றைக்கி ரேட் எவ்வளோ போட்டிருந்தாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க, ஏதாச்சும் டீட்டெயில் வேணுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ஜிமிக்கி தான் 2 பவுன் ஆக்சுவலாக இந்த ஜிமிக்கி. நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் நான் ஃபுல் டீட்டெயிலாக போடுறேன். கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காச்சும் நெக்ஸ்ட் வீடியோ வேணும். இது எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருந்தாங்க. ஆஃபர்லாம் ஆக்சுவலாக போய்ட்டுருந்துச்சு. பொங்கல் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் லெஸ் பண்ணி ஆல்ரெடி பழைய கோல்டு ஒரு பவுன் கிட்ட கொடுத்துட்டு 1.25 பவுன் கிட்ட கொடுத்துட்டு அப்படி தான் வாங்கியிருந்தோம். ஸோ நான் வந்து ஃபுல் ஃபிக்ஸ்டாக டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள். தனியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து வேறு ஒன்று தான் வந்து பிடிச்சிருந்துச்சி. எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய கலெக்ஷன் பார்த்தோம். இது 2 தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தோம். எங்கள் அம்மா வந்து அது நல்லா இருக்குது, இதுதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த சைடு போட்டிருந்தது தான் பிடிச்சிருந்துச்சி. அது வந்து 2 பவுன் தான். ஆனால் பார்க்கும்போது ஒரு 3 பவுனுங்கிற மாதிரி வந்து நல்ல பெருசாக ப்ராடாக தெரிஞ்சிச்சு. இது வந்து ஒரு 2 பவுன் ஆனால் 1.5 பவுனுங்கிற மாதிரி தான் நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சிருந்துச்சி. ஸோ அதனால் வந்து இது எங்கள் அம்மா சொல்லியிருந்தது. இதுக்கு நான் நோ சொல்லிட்டேன். எப்பயும் போல் நம்ம சூஸ் பண்ணுறது தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது 2 பவுனு. இது எடுத்திருந்தேன். இதை பற்றி ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.